தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, அன்னை மரியின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் அரவணைத்து ஆசி ஒழுகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள்தாமே இந்த நாளிலே உங்கள் உள்ளத்தையும் இல்லத்திலும் நிறைவாய் தங்குவதாக. அன்னையின் பரிந்துரையின் வழியாக இறைவன் உங்கள் தேவை நிறைவேற்றி கொடுத்து நீங்கள் மகிழ்ச்சியின் மக்களாய் வாழ அருள் புரிவாராக. உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். ஜனவரி மாதம் 24ஆம் தேதியாகிய இன்று தாய் திருச்சபையானது புனித பிரான்சிஸ் சலேசியாருடைய விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. புனிதர் வழியாக நாம் இறைவனை மகிமைப்படுத்துவோம், இறை அருளுக்காக ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, நாம் நல்லவர்களாக இருக்கும் இயங்குமே கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். நம் வாழ்வில் நாம் கடந்து போகின்ற ஒவ்வொரு நிமிடங்களிலும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதைத்தான் இறை வார்த்தையின் வழியாக நமக்கு சொல்லிக் கொடுப்பவராகவும் இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட தாவீதினுடைய செயல்பாடுகள் வழியாக ஒரு சில பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகின்றார். முதலாவதாக, நம்மை துன்புறுத்துவோருடைய இறப்பிலே நாம் மகிழ்பவர்களாக இருக்கக்கூடாது. அப்பாடா, ஒரு வழியாக ஓய்ந்து போயிற்று, என்னை துரத்தியவன், என்னை துன்புறுத்தியவன், எனக்கு தொல்லை கொடுத்தவன், எனக்கு எதிராக இருந்தவன், என் புகழ்ச்சிக்கு தடையாக இருந்தவன் ஒளிந்து போய்விட்டான். இனிமேல் எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை, எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை, எனக்கு எந்த கவலையும் இல்லை என்கின்ற மனப்பாங்குதான் நம் வாழ்விலே நமக்கு எதிராக இருக்கின்ற மனிதர்களுடைய இறப்பிலோ அல்லது அவருடைய வீழ்ச்சியிலோ நாம் வெளிப்படுத்துவதாக இருக்கும். தாவீது சற்று மாறுபட்டவராக இருக்கின்றார். சவுலுடைய இறப்பு, யோனதாத்தனுடைய இறப்பு தாவீதிற்கு பெரும் துயரத்தை கொடுத்தது என்று சொல்லப்படுகின்றது. அவர் அழ ஆரம்பிக்கின்றார். துயர மிகுதியினாலே அழுது புலம்புவராக இருக்கின்றார். ஆடைகளை கிழித்துக் கொள்பவராக இருக்கின்றார். நோன்பு இருந்து ஜெபிப்பவராக இருக்கின்றார். ஆக நம்முடைய எதிராக இருக்கின்ற மனிதர்களுக்காக ஜெபிக்க அழைத்த கடவுளுடைய அந்த வார்த்தை ஏற்று வாழ்கின்ற நாம் வெறும் அந்த வார்த்தைகளை நம் அறிவிலே மட்டும் வைத்துக்கொண்டு வாழ்பவர்களாக இருக்கின்றோமா? அதை அனுபவமாக மாற்றி வாழ்க்கையில் செயல்படுத்துபவர்களாக இருக்கின்றோமா? தாவீது அதை செயல்படுத்தினார். சவுலும் யோனதாத்தும் இறந்த பொழுது அவர் பெரும் துயருற்று அழுது புலம்பினார் என்று சொல்லப்படுகிறது. மிக வேதனையுற்றார் என்று சொல்லப்படுகின்றது. நமக்கு எதிராக இருப்பவர்களுடைய வீழ்ச்சியிலே மகிழாமல், அவருடைய இறப்பிலே நாம் ஆனந்தம் கொள்ளாமல், அந்த ஆன்மாவிற்காக துயரம் கொண்டாடுபவர்களாக இருக்க வேண்டும், அவர்களுக்காக துக்கம் கொண்டாடுபவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற பாடம். இரண்டாவதாக, இறந்தவர்களுக்காக ஜெபிப்பது. இந்த செய்தியை தாவீது கேட்டவுடன் என்ன செய்கின்றார்? அந்த நாள் முழுவதும் தானும் தன்னோடு இருந்த அனைவரும் நோன்பிருந்து ஜெபிக்க தூண்டுகிறேன். இறந்தவர்களுக்காக ஜெபிப்பதும் நோன்பு இருந்து மன்றாடுவதும் அவருடைய வழக்கமாக இருந்தது. நம்முடைய வாழ்விலே நம் ஒவ்வொரு நாள் திருப்பலியிலுமே நாம் இறந்தவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். இறந்த ஆன்மாக்களுக்காக, யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக, உத்திரிக்கலை ஆன்மாக்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி அந்த ஜெபத்தை நாம் அழைக்கப்படுகின்ற பொழுது அந்த வார்த்தைகள் எந்த அளவிற்கு நம் உள்ளத்தில் பதிந்ததாக இருக்கின்றது. உண்மையாக உருக்கத்தோடு அந்த கல்வாரி வழியில் பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற இயேசுவின் உடலை இரத்தத்தையும் காணிக்கையாக தந்தையாக இறைவனுக்கு கொடுத்து இறந்து போன நம் குடும்பத்தில் இறந்து போன நம்முடைய உறவுகள், நமக்கு அறிமுகமானவர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிக்கினில் வேதனை அனுபவிக்கின்ற ஆன்மாக்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோமா? உண்மையாகவே மனமுருகி மன்றாடுகின்றவர்களாக இருக்கின்றோமா என்கின்ற கேள்வியை நம் முன்னால் வைக்கின்றது. இது மற்றொரு பாடத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. நாமும் ஒரு நாள் இறப்போம், நமக்கும் பிறருடைய ஜெபம் தேவைப்படுகிறது. ஆகவே அந்த ஜெபத்தை முன்னெடுக்கிற அடையாளமாக நாம் இன்று நம்மோடு இருக்கிற மனிதர்களோடு இணைந்து பிறருடைய ஆன்மாவுக்காக ஜெபிப்போம் என்கின்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுப்பதாக இருக்கின்றது. நாம் பிறருடைய ஆன்மாவுக்காக ஜெபிக்க முற்படுகின்ற பொழுது நம் ஆன்மாவிற்காக நம்முடைய குழந்தைகள், உறவுகள் ஜெபிப்பார்கள். இது தாவீது சொல்லிக் கொடுக்கின்ற அடுத்த பாடம். மூன்றாவதாக தாவீது நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் என்னவெனில்,
நாம் முகஸ்துதி பாடுபவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது. முகஸ்துதி பாடுவது என்பது நமக்கு தெரியும். முன்னால் புகழ்வதை போல புகழ்ந்து கொண்டு பின்னால் போய் அவருடைய குறைபாடுகளை பற்றி பேசி கொண்டிருப்பது, அவர்களை பற்றி இல்லாத பொல்லாது பேசி அவருடைய பெயரை கெடுப்பது. ஆனால் இங்கே தாவீது சவுலும் யோனதானும் இறந்தவுடன் அவர்களை பற்றி புகழ் பாடுகின்றான். அவர்கள் அன்பானவர்கள், அருளானவர்கள், எதிலும் இணை பிரியாமல் இருந்தவர்கள், சாவிலும் இணைந்தே சென்றிருக்கின்றார்கள் என்று சொல்லி அவருடைய புகழை பாட ஆரம்பிக்கிறார். அவரிடமிருந்த நன்மைகளை எடுத்துச் சொல்ல ஆரம்பிக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அவர்கள் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லி, இதோ இத்தகைய நன்மை செய்த மனிதர்கள் இறந்து போய்விட்டார்கள் என்று சொல்லி பிறர் மத்தியிலும் அவர்களை உயர்த்துபவராக தாவீது இங்கே காட்டுகின்றார். இங்கே இந்த தாவீது சவுல் என்னை துன்புறுத்தினான், என்னை துரத்தினார், நான் செய்த நன்மைகளுக்கு பதிலாக தீமை செய்த சொல்லி அவரிடம் குறைபாடுகளை சொல்லவில்லை, பலவீனங்களை பேசவில்லை, மாறாக அவரிடம் நன்மைகளை மட்டுமே காண பழகினார். நாம் பிற இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நன்மையை மட்டும் பேசுபவர்களாக, பிடம் இருக்கின்ற குறைபாடுகளை பெரிது பேசாமல் அவரிடம் இருக்க நன்மைகளை மட்டும் பேசி அவர்களை பிறர் முன்னால் பெருமைப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான பாடத்தையும் தாவீது நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அன்பு சொந்தங்களே, இதோ இந்த நாளிலே தாவீது இந்த முத்தான 3 கருத்துக்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார். நாமும் தாவீதை போல இந்த முத்தான 3 பழக்கங்களை நம் வாழ்விலே கடைபிடிக்க முயற்சிப்போம். கடவுளும் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும் தாவீதின் மகனே, தயவாயிரும் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும் மன்னிக்கும் இறைவா, தயவாயிரும் தயவாயிரும்.